ஓகே, இதை வந்து ப்ராப்ளம் நம்பர் எக்ஸாம்பிள் 6ல மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இன் மேத்தமெட்டிக் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் கிவன் இன் டேபிள் 14.3. ஆக்சுவலாக இது டேபிள் 14.3 ஆஃப் எக்ஸாம்பிள் 1 கிடையாது, 13.3 ஆஃப் எக்ஸாம்பிள் 1. அது எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 13.3 பேஜ் நம்பர் 174ல் இருக்குது. ஓகே, பேஜ் நம்பர் 174ல் 13.3ன்னு இருக்குது. இது வந்து 14.3 கிடையாது, 13.3. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த மோட் ஆஃப் திஸ் டேட்டா அண்ட் கம்பேர் அண்ட் இன்டர்பிரேட் த மோட் அண்ட் மீடியன். ஸோ இப்போ இங்கே வந்து என்னென்னா இந்த டேபிளர் காலம். ஸோ இந்த டேபிளர் காலம் எப்படின்னா கிளாஸ் இன்டர்வல் 10 to 25, 25 to 40, 40 to 55, 55 to 70, 70 to 85, 85 to 100. Number of students, this F 2, 3, 7, 6, 6. ஓகே, ரைட். இப்போ மோடுக்குள்ள ஃபார்முலா என்னென்னா மோட் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் F1 minus F0 by 2 into F1 minus F0 minus F2 into H. ஸோ இங்கே வந்து என்னென்னா இப்போ வந்து மாடல் கிளாஸ் என்னென்னு பார்க்கணும். இங்கே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி என்னது? ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி 7. ஸோ இது வந்து எஃப், அதுக்கு நேராக உள்ள வேல்யூ தான் என்னென்னா மாடல் கிளாஸ். ஸோ இங்கே மாடல் கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னா வந்து 40 to 55, அதுக்கு நேராக உள்ள ஃப்ரீக்வன்சி என்னது? 7. ஸோ அதுதான் என்னதுன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ், அது வந்து 7. frequency of model class na F1. Okay, so frequency of model class F1 equal to 7. அடுத்தது L அப்படின்னா என்னன்னா lower limit of the model class, அப்படின்னா என்னன்னா L equal to L என்னன்னா இந்த மாடல் கிளாஸ் உள்ள லோவர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸ். இது என்னன்னா இதுதான் L. ஓகேவா, இதுதான் L வேல்யூ. ஸோ லோவர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸ் ஈக்குவல் டு 40. அடுத்தது ஹெச்சில் என்னது? நமக்கு வந்து கிளாஸ் சைஸ் ஹெச் ஈக்குவல் டு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 10 to 25னா 15 டிஃப்ரென்ஸ் இருக்குது, 25 to 40னா 15 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் 15, அதான் கிளாஸ் சைஸ் ஹெச் ஈக்குவல் டு 15. அடுத்தது என்ன வேல்யூ வேணும்? எஃப்னாட்னா என்னென்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளாஸ் ப்ரிசீடிங் த மாடல் வேல்யூ, frequency of class preceding the model class, model classக்கு முன்னால் உள்ளது அது என்னதுன்னா F0, இது வந்து F0. ஸோ therefore F0 equal to 3. அடுத்தது succeeding frequency of class succeeding the model class அப்படின்னா அது வந்து F2. அப்போது இங்கே வந்து சக்சீடிங் வேல்யூ எழுது இது எஃப், இது மாடல் கிளாஸுக்கு சக்சீடிங் அடுத்த வேல்யூ F2. ஸோ F2 ஈக்குவல் டு 6. இதில் உள்ள எல்லா வேல்யூவும் வந்துச்சு, இனி மோடில் போட்ட வேண்டியதான். மோட் ஈக்குவல் டு எல் வேல்யூனா என்னது? எல் வேல்யூனா லோவர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸ் 40 ப்ளஸ் F1 என்னது? F1னா நமக்கு வந்து frequency of model class that is 7 minus F0னா frequency of class preceding the model class 3
divided by 2 into f1. f1 அப்படின்னா frequency of model class is 7 minus f0. f0 னா frequency of class preceding the model class 3 minus frequency of class succeeding the model class f2 equal to 6 into class size 15 equal to 40 plus 7 minus 3 4 divided by 14 minus 3 minus 6 into 15 equal to 40 plus 4 by 14 minus 3 11 11 minus 6 5 5 into 15 இந்த ரெண்டையும் கட் பண்ணா 3 so 4 into 3 12 so 40 plus 12 equal to 52 so mode equal to 52 இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் வந்து 52